அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் உகாதி வாழ்த்துக்கள். இன்னைக்கு 3ஆம் பெற தெரிஞ்சதுன்னா நாளைக்கு ரம்ஜான் நோன்பு முடிகிற நாளாக இருக்குது. ஒருவேளை பெற தெரியலன்னா 1ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடப்படும். இன்னைக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ஆல் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு ரெகுலராக எல்லா விதமான வீடியோஸ் வரா மாதிரி பாருங்கள். இப்போது அடுத்து கூடிய விரைவில் ஒரு லைவ் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் உங்களோட ராசியை உங்களோட பிறந்த விவரங்களை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்களை சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 30/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பகல் 12:49 வரைக்கும் பிரதம திதி இருக்குது. அதுக்கு பிறகு துதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மாலை 4:35 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி கலவையான ஒரு நாள். மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் சந்திரன் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் 4:35 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. 3ஆம் பெற சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது. தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:06 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை இருக்குது. மாலை 3:30 முதல் 4:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு காலம் மாலை 4:48 முதல் 6:20 வரை இருக்குது. யமகண்டம் பகல் 12:13 முதல் 1:45 வரை. குளிகை மாலை 3:17 முதல் 4:48 வரை. இப்போ ரேவதி நட்சத்திரம் செய்யக்கூடிய சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்கிறது, பெயர் சூட்ட, காது குத்த, உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், திருமணம், நகை வாங்கி அணையிறது, விதை விதைக்க, பயணம் மேற்கொள்ள, குடமுழுக்கு, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மருந்துண்ண, குளம் வெட்ட, நல்ல செயல் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் திதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரதம திதியாக இருக்குது. இதில் உலோகம், கருங்கல், மரம் சம்பந்தமான அழகு வேலைகளை செய்கிறது, பாய் முடிகிறது, படுக்கைகளில் அழகு கலை செய்கிறது, கத்தி முதலிய ஆயுதங்களை செய்கிறதுக்கு பிரதம திதியை உபயோகிக்கலாம். அது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக போகும். சுபகாரியங்கள் எதுவும் இல்லை, எதுவும் செய்யக்கூடிய நாளாக இல்லை. நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு கலவையான நாளாக இருக்குது. கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பண நெருக்கடியிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனாலும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. காலையிலலாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் வருகை, வீண் வரையம், பசங்களால் செலவுகள், வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். உங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முடிவுகள், பேச்சுக்கள் நல்லாவே முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் கொஞ்சம் பொறுமையை நிதானமாக அவசியம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் பட்டுன்னு முடிவெடுக்காமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவு சரியாக இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அனுசரித்து போட வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்களை கலந்து பேசி முடிவெடுங்க. பொறுமையாக தன்னிச்சையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அமைதி இல்லாத காரணத்தினால முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, ஓய்வெடுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்க வெளியில் போயிட்டு வாங்க, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கு. ஆனா மாலைக்கு மேல விரயம் மிக்க ஒரு நாளா இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பசங்களோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரியும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் இருக்கு. ஆனா வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல முன்னேற்றத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை பெற்றுத் தரும். உங்களுக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேசுற வார்த்தைகள்ல, பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட அனுசரணையான போக்கு, அனுசரணையான தகவல் தொடர்பு திறமை காரணமா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆ மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவு இருக்கு. மாலைக்கு மேல தான் பதட்டம் இருக்கு. முடிவெடுக்கிறதுக்கு காலையிலேயே நல்ல ஒரு நேரமா பார்த்து செய்யுங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்குள்ள உண்டான பலன் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆ புதிய முதலீடுகளோ இல்லைன்னா புதிய ஆர்டர்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாளாக கொண்டு போங்க. மாலையில் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது. மாலையில் சின்ன பண பிரச்சனை எழுந்தாலும் அதை சரியாக துணைக்கிட்ட புரிய வைங்க. அது இல்லாத பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி துணைக்கிட்ட பார்த்து பேசுறது நல்லது. கருத்தை திணிக்காமல் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்சால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. வெளியில் போகிறன்ட்டு வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. மாலையில் வெளியில் போயிட்டு வரனால கொஞ்சம் அசதி இருக்கும். ஓய்வு எடுக்கிறது நல்லது. பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாக தான் போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு 2 விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும், தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. வெற்றிகரமான நாளா இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சம்பாதிப்பும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உறுதியும் நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்கள் எல்லாமே லாபகரமான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆ வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இருக்குது. பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. திருப்தியான மனநிலை, சுபகாரிய முயற்சிகள் அந்த இரட்டிப்பு முன்னேற்றம் தெரியும். அது சில எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்லாவே சாதகமாக நாள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி மகிழ்ச்சிகரமாக செய்கிற நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கஸ்டமர்கள் கிட்ட இருந்தோ இல்லைன்னா உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தோ நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாள் பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற வகையில் அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மாவோட நல்லுறவு இருக்குது. தொணக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இருக்குது. 2 குடும்பத்து அளவில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அனுசரணையான போக்கு நல்லாவே இருக்குது. மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான நாளாக தான் இந்த நாள் துணைக்கூடவும் குடும்பத்திலையும் அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பணத்தை அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் தெளிவான நாளாக போகும். ஆரோக்கியத்துலேயும் எந்த குறைபாடும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. உறவினர்கள் குடும்ப மூலியமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரும். வியாபாரத்துலேயும் தொழிலையும் வேலையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரியவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாடும் தெய்வ வழிபாடும் அவசியமாக தேவை. தொண்டு செய்யுங்க, உதவி செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்கிறது நல்லது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். முடிஞ்ச அளவுக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், அதே மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. குழப்பத்தோட எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூடியும் வீட்லேயும் நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது. அப்போ தான் புரிதல் அதிகமாக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா மனசை அமைதியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக பெருசுப்படுத்தாமல் கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூடுதல் செலவுகள் இருக்குது. அதுவும் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள். அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி, தோல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரா மாதிரி தான் இருக்குது. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. பெண்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது. உங்களோட ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது. அது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் சாதகமான பலன்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல்லையும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசை தளர விடாதீங்க. செய்யக்கூடிய செயல்களையும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கடின முயற்சியும் கடின உழவையும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது. சில உணர்வுகள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் குறைக்க வேண்டியது அவசியம். கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நாளை அமைதியாக கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்களுக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலையும் மாற்றுறதுக்கு இல்லைன்னா தொழிலை மாற்றுறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமும் எதிர்பார்க்கக்கூடாத ஒரு நாளாக தான் இருக்குது. அன்பும் சந்தோஷமும் குறைஞ்ச நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பை முறையாக வெளிப்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. மாலைக்கு மேலே கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தையும் பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக தான் போயிட்டுருக்கு. மாலையில் வீட்டுக்கு வரவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளோ இல்லைனா செய்யக்கூடிய சுப காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட தேவையில்லாமல் பேசுறது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாளை காலையிலேயே திட்டமிட்டு மதியத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிக்கிறது நல்லது. மதியத்துக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. இல்லை மனசை அமைதியாக வச்சுக்க தனியாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது. சூழ்நிலைக்கேற்ப நாளை புத்திசாலித்தனமாக கையாளுறதும் உற்சாகமாக உங்களை நீங்களே வச்சுக்கிட்டு கொண்டு போகிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெருசாக இன்னும் பாதிப்பெல்லாம் இருக்காது. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. மகிழ்ச்சியும் நம்பிக்கையோடவும் இன்றைக்கி உங்களோட தொழிலை கவனிங்க. வர லாபம் வர வரைக்கும் வரட்டும்னு நாளை மட்டும் கொண்டு போனீங்கன்னா போதும். எந்த ஒரு விஷயத்துலையும் குழப்பிக்காமல் தெளிவாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தோணக்கூட காலையிலலாம் நல்லா ஜாலியாக இருக்குது. மாலையிலையும் அதே தொடர முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துப்போங்க. அந்த மாதிரி புகையிற மாதிரி இருந்தால் அமைதியாக ஒதுங்கி போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்க பணம் ஜாலியாக இருந்தது. ஆனால் மாலைக்கு மேலே செலவுகள் அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு கூட வெளியில் போயிட்டு தேவையில்லாத பொருளோ தேவையில்லாத வீண் விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல. கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதும், நல்ல ஒரு தூக்கம் தூங்குறதும் உங்களுக்கு நல்லது. மனச அமைதியா வச்சுக்க முடிஞ்சா மாலையில கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. 2, 3 நாளா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் நிலவற மாதிரி இருக்கு. பசங்க ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்களோட வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால அனுகூலம் இருக்கு. வராத கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட நம்பிக்கையான அணுகுமுறையும், உங்களோட செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை அ பெற்றுத்தர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நாள் முழுக்க சந்தோஷமா அ வேலைகள, செயல்கள திட்டமிட்டு தெளிவா செஞ்சீங்கன்னா, மகிழ்ச்சியாவும், திருப்தியான நாளாவும் இந்த நாள் அமையும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சீரா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு பாதகமா இல்ல. தொழில பொறுத்தவரைக்கும் அதிக லாபம் இருக்கு. உங்களோட பெற்றோரோடவும் சரி, உங்களோட வேலைகள்லயும் சரி, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட மூலியமா தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. தரமான தொழில், தரமான நாளா இன்னைக்கு நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல உறவும், நல்ல ஆதரவும் கிடைக்கும். பெற்றோரோட நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அவங்க மூலியமா சில சாதகமான பலன்கள் உங்கள தேடி வரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பண வரவு இருக்கு. கடனு இருக்கிற கடனெல்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ம் ஒரு சில விஷயத்துக்காக கடனுக்கு வாங்கி நாள சாதகமா கொண்டு போங்க. கரெக்ட்டா வாங்குற கடன பயனுள்ள வகையில செலவு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் ஜாலியா போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. நாள் முழுக்க கொஞ்சம் கலவையான ஒரு நாளா இருக்கு. ஆ எப்படின்னா, சந்தோஷமும் இருக்கும். கொஞ்சம் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. எந்த செயலையும் 1க்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. பாட்டு கேட்கறது, இல்லன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. மாலைக்கு மேல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இனிமையான நாளா இருக்கும். பெரியவங்களோட ஆலோசனைகளால வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் உங்களோட தேவைகள் அறிஞ்சு உதவக்கூடிய நாளா இருக்கு. எந்த ஒரு செயலையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. ஜாலியா இந்த நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். நாள சுபகாரியத்துக்காக, சுபகாரியத்துல நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கு காலையில. அதனால பணியில தவறுகள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மாலைக்கு மேல உங்களோட நாள் உங்களுக்கு விருப்பப்படி அ சாதகமாகவும், நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய விதத்திலயும் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட தொணைக்கிட்ட காலையிலேருந்து பதட்டமும், குழப்பமும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ எந்த ஒரு சூழ்நிலையும் பாதகமாக்காம, அ 2 பேருக்குள்ளேயும் மனச விட்டு பேசுனீங்கன்னா, மாலையில இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கு. ஆ செலவுகள் காலையில கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா, மாலையில சந்தோஷமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருப்தியான மனநிலை ஏற்படும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் வலி இல்லைன்னா தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. ஆ இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல ஒற்றுமை குறையிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடப்பட்டாலும், கைகூட்டுற நேரத்துல இடையூறுகள் ஏற்பட்டாலும், சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பசங்க உங்களோட குணமறிஞ்சு நடந்துக்கிறதும், அ உங்களோட கொஞ்சம் சில சௌகரியங்கள அ விட்டு கொடுக்குற மாதிரி நாள் அமையும். இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமான நாளா தான் இருக்கு. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மனசுல அமைதி இல்லாத உணர்வ தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. எதையும் சீரியஸா எடுக்காம, நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது.
வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும். பிரச்சனை இல்லாத நாளாக கொண்டு போக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பதட்டம் காரணமாக நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. பணமும் வீட்லேயும் சரி, வெளியிலையும், வேலையிலையும் சரி, தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட திறமைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளையும் காரியங்களும் செஞ்சிங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க. அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. நாளை அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது. தேவையில்லாத எந்த வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக செலவுகள் இருக்குது. சேமிக்க முடியாது. கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. தொலைச்சிட்டு தேடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பான இருக்கும். சந்தோஷமான நாள். தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது. புதிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். உங்களோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா உங்களோட காரியங்கள் இன்றைக்கி ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது. சுறுசுறுப்பு மிக்க நாள். சந்தோஷம் மிக்க நாளாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய நாளாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் வழியில் லாபம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. டெக்னாலஜி சம்மந்தமான பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவும் நல்லா இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. தேவையான செலவுகள், திருப்தியான மனநிலை, நாள் நல்லாவே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலை நேரமும் அதே மாதிரி வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக சின்ன பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் திருப்தியான மனநிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாகவும் பாசமாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தி நாளை 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோடையும் அனுநியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக கொண்டு போகலாம். சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது. எந்த பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சீராக இருக்குது. சேமிப்பும் நல்லா இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. பயனுள்ள செலவுகள்ன்றனால கவலை இல்லை. சந்தோஷமான நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். சுறுசுறுப்பான நாளாக இருக்குது. சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். துணையோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு கலவையான நாள். காலையிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பதட்டம் இருந்தாலும் மாலைக்கு மேலே இனிமையும் சந்தோஷமும் நிறைஞ்சி இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்ன செலவு செய்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவி ஏமாற்றத்தை அளித்தாலும் தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது. வீட்லேயும் பெண்களுக்கு வேலைபளு குறையிற மாதிரி இருக்குது. ஆண்களும் இன்றைக்கி டென்ஷன் இல்லாமல் ஒரு நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. வீட்டில் எந்த ஒரு தேவையில்லாத குழப்பமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாள் முழுக்க உங்களோட செயல்கள் காரியங்கள் வார்த்தைகள் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்க. ஜாலியாக நாள் போகும். மனசில் அமைதி இல்லாத உணர்வு உங்களை பாதிக்கும். அதெல்லாம் மதியத்துக்கு மேலே சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் பதட்டம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. தொழிலையும் கொஞ்சம் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கூடிய இன்றைக்கி நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் சாதகமான பலனை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலலாம் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அது ரெண்டுமே தொடக்கிட்ட மனசுக்கு மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்திக்கிங்கன்னா மாலைக்கு மேலே சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் செலவுகள் அதிகமாக இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது.
கூடுதல் சுமைகள், கூடுதல் செலவுகளா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்தினாலும், மாலைக்கு மேல எதிர்பாராத வரவுகள் உங்கள திக்குமுக்காட வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சந்தோஷமா, ஜாலியா நாள கொண்டாடலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்படும். அதெல்லாம் மதியத்துக்கு மேல சரியாயிடும். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம். அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு தெளிவான சிந்தனைகள்லாம் இருக்கு. ஆனா பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டாலும், ஆ செலவுகள் கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. பழைய நண்பர்கள சந்திக்கிறதுல ஆர்வம் காட்டுறதும், திருமணம் சம்பந்தமான காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மாலைக்கு மேல அமைதியா இருங்க. காலையிலலாம் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் அவசரப்படாம நாளை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூடுதல் பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்சா கேஷுவலா நாளை கொண்டு போங்க. திறம்பட உங்களோட தொழிலை கண்காணிக்கிறதும் செய்கிறதும் நல்லது. சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா, திட்டமிட்ட செயல்பாடு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல கொஞ்சம் சந்தோஷமும், மதியத்துக்கு மேல கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் நடக்கும், நடக்காதுன்னு கொஞ்சம் குழப்பமான மனநிலைகள் 2 பேருக்கும் இருக்கு. புரிதல் கெட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்கள திணிக்காம, பொறுமையா, நிதானமா பகிர்ந்துக்கிட்டு, அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு குடும்ப செலவு இல்லைன்னா வீடு கட்டுதல் அந்த மாதிரி செலவுகளுக்கு இன்னைக்கு பணம் அதிகமாக செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. செலவுகள் கட்டாயம் இருக்கும். பயனுள்ள முதலீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்க்குற மாதிரி பாருங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ, இப்போ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு வார ராசி பலன் வருது. அதுவும் மொத்தமாக தான் வரும். இல்லைனா தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களால் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால் மொத்தமான 12 ராசிக்கும் ஒரே வீடியோவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வார ராசி பலன் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. அதுவும் நட்சத்திர வகையில் இருக்கிறதுனால உங்களோட ராசிய நட்சத்திரம் சொல்லுங்கள். அதுக்குண்டான வார ராசி பலனை கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கு பேஜ் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான விடைகளையும் சில விஷயங்களையும் சொல்ல முடியும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ரிப்ளையில் அது சரிப்பட்டு வராது. நன்றி, வணக்கம்.